மக்களே, நான் உங்கள் சுஜிதா. கிட்டத்தட்ட பாஸ்ட் 200 வருஷங்கள்ல டெவலப் ஆன மாடர்ன் சயின்ஸ் மூலமா நிறைய சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆலையும் ரிசர்ச் ஆலையும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே ஆட்டம்ஸால மேடானதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ஆட்டம்ஸ்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான், எலக்ட்ரான், நியூக்ளியஸ்னு இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சது போக இந்த ஆட்டமோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு நிறைய விஷயங்களை இப்ப அப்கமிங்கா நம்ம பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட பல ஆயிரங்கள் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த திருமூலர் அவருடைய திருமந்திரத்துல ஆட்டம் பத்தி பேசுறது மட்டும் இல்லாம ஆட்டமோட சைஸ் எப்படி இருக்குங்கிற வரைக்கும் ரொம்பவே டீடைல்டா சொல்லியிருக்காரு. திருமந்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது எப்படி மாடர்ன் டே அட்டாமிக் தியரியோட ஒத்து போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மாடர்ன் டே சயின்டிஸ்ட் முதல்ல ஆட்டம் பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5th செஞ்சுரியில கிரீக்ல டெமோக்ரிட்டஸ் அப்படிங்கிறவர் இருந்தாரு. அவர் முதல்ல ஆட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஆட்டமால மேடாடுதுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த டைம்ல யாருமே ஆட்டம் பத்தி பெருசா கண்டுக்கல. அவர் சொன்ன விஷயத்த யாருமே ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்கல. அட்டாமஸ் அப்படிங்கிறது ஒரு கிரீக் டேர்ம். டெமோக்ரிட்டஸ் தான் முதல்ல ஆட்டம் அப்படிங்கிறதுக்கு அட்டாமஸ் அப்படிங்கிற நேமையே கொடுத்தாரு. சோ அவருக்கு அப்புறமா ஃபர்தரா வந்தவங்க தான் அந்த ஆட்டம்னு நேம் பண்ணாங்க. சோ அந்த காலகட்டத்தோட அந்த தியரி முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் 100 வருஷங்கள் கழிச்சு 1800s ஜான் டால்டன் அப்படிங்கிறவரு எல்லா பொருள்களும் ஆட்டமால தான்ப்பா மேடா இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அதை ப்ரூவ் பண்ணவும் செய்யறாரு. அதுக்கப்புறமா தான் ஆட்டம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு எல்லாருமே வேர்ல்ட் வைடா அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஆட்டம் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஆட்டத்துக்குள்ள ரிசர்ச்சை தொடங்குறாங்க. சோ ஜே தாம்சன் அப்படிங்கிறவரு இதுக்குள்ள எலக்ட்ரான் ஒண்ணு இருக்கு அப்படின்னும் அந்த எலக்ட்ரான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் ஃபைண்ட் அவுட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவரு இதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. பிற்காலத்துல அதுக்கப்புறம் இதுல புரோட்டான் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ புரோட்டான் எலக்ட்ரானோட பிஹேவியர் என்ன அப்படிங்கறதுலாம் அடுத்தடுத்து ஃபர்தரா ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நான் சொன்ன இந்த எல்லா ரிசர்ச்சுமே கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்குள்ள நடந்தது. 1800s அப்புறமா தான் ஆட்டம் ஒண்ணு இருக்கிறதையே இந்த உலகம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. பட் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த திருமூலர் அவருடைய திருமந்திரத்துல ஆட்டத்தோட சைஸ பத்தி பேசியிருக்காரு. இன்னைக்கு மாடர்ன் டே சயின்டிஸ்ட் ஆட்டமோட சைஸா சொல்றது என்னன்னா 10⁻⁻10 மீட்டர். அதாவது நீங்க மைக்ரோஸ்கோப்பால பார்த்தா கூட உங்களுக்கு ஆட்டம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப 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 சின்ன விஷயம் ஆட்டம்ங்கிறது. ஆனா இப்பேற்பட்ட ஆட்டத்தை பத்தி பேசினது மட்டும் இல்லாம அதோட சைஸ பத்தியும் திருமூலர் சொல்றாரு. எதுல சொல்றாரு அப்படின்னா அவருடைய திருமந்திரத்துல 2011 பாடல்ல அதை பத்தி அவர் பேசியிருக்காரு. அந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறம் அந்த பாட்டு என்னங்கிறத நான் சொல்றேன். அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு பசுமாட்டினுடைய முடியை எடுத்து அந்த முடிய 100 கூறுகளா இட்டு, அதாவது அந்த முடியை நீங்க ஃபர்ஸ்ட் 100ஆ பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதுல இருந்து ஒரு கூரை எடுத்து அதை 1000ஆ பிரிச்சுக்கோங்க. அந்த 1000ஆ பிரிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து 1 எடுத்துக்கோங்க. அந்த 1 தான் அந்த ஆட்டமோட சைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இத வந்து அந்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவியது கூறது 1000 ஆனால் ஆவியின் கூறு 100,000 அப்படின்னு. இதுல மேவிய சீவன் அப்படின்னு அவர் எது சொல்றாருன்னா ஆட்டத்தை தான் அவர் வந்து சொல்றாரு. நம்ம பொதுவா ஜீவன், ஆத்மா அப்படின்லாம் நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோல் அப்படிங்கறத ரெஃபர் பண்ணுவோம். இந்த இடத்துல அவர் சீவன் அப்படிங்கறத அந்த மாதிரி ஒரு டேர்ம்ல தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன், உங்களுடைய ஆட்டம், உங்களுடைய ஆத்மா, இந்த இடத்துல வந்து ஜீவன் அப்படிங்கறத அவர் ஆட்டம் அப்படிங்கிற டேர்ம்ல வந்து சொல்றாரு. இதை வந்து ஏன் நம்ம ஆட்டமா எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத இன்னொரு பாடல் இருக்கு. சோ நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கூடவே அதுவும் வரும். சோ இந்த ஆட்டத்துடைய வடிவது சொல்லிடல், அதனுடைய வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, கோவின் மயிரொன்று, கோனா தெரியும் நம்ம எல்லாருக்குமே பசுமாட்டை தான் நம்ம சொல்லுவோம். அந்த கோவினுடைய ஒரு மயிரொன்று 100உடன் கூறிட்டு அதை 100ஆ பிரிச்சு மேவியது கூறது 1000 ஆனால், மேல சொன்ன அந்த கூறுகள்ல 1 எடுத்து 1000ஆ பிரிச்சீங்கன்னா 1000 ஆனால் ஆவியின் கூறு 100,000 அந்த 100,000த்துல இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த ஆவியினுடைய கூறு, அதாவது இந்த ஜீவனுடைய வடிவம் அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம மேத்தமெட்டிக்கலா இப்ப டிரைவ் பண்ணி பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா நம்ம ஹியூமனுடைய ஹேர் 70 மைக்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு திக்கா இருந்தா 80 அல்லது 90 மைக்ரான்ஸ் கூட இருக்கலாம். சோ நம்மளை விட நார்மலாவே பசுமாட்டுக்கு முடி ரொம்பவே திக்கா தான் இருக்கும். சோ பசுமாட்டினுடைய முடி அப்ராக்சிமேட்டா நம்ம 100 மைக்ரான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 100 மைக்ரான்ஸை நம்ம மீட்டர்ல எழுதணும் அப்படின்னா 0.0001 மீட்டர் அப்படின்னு எழுதுவோம்.
இத ஃபர்ஸ்ட் நம்ம 100ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு 100உடன் கூறிட்டு அப்படின்னு. சோ இதுதான் ஒரு முடி. இந்த ஒரு முடியை எடுத்து நம்ம 100ஆ கூறு பிரிக்கிறோம். 100ஆ கூறு பிரிச்சோம்னா நமக்கு 0.000001 மீட்டர் கிடைக்குது. அதாவது 10⁻⁻5 மீட்டர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்து நம்ம ஃபர்தரா 1000ஆல பிரிக்கிறோம். இது வந்து 1000 கூறா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதை எடுத்து ஃபர்தரா நம்ம 1000ஆல பிரிக்கிறோம். 1000ஆல பிரிச்சோம்னா 0.00000001 கிட்டத்தட்ட 8 0 வருது. சோ டோட்டலா அதோட ஆன்சர் வந்து 10⁻⁻9 மீட்டர் வருது. இன்னைக்கு மாடர்ன் டேல ஆட்டத்தோட சைஸா சொல்லப்படுறது 10⁻⁻10 மீட்டர். சோ யோசிச்சு பாருங்க எவ்வளவு க்ளோசரா திருமூலர் இந்த ஆட்டத்தோட வடிவத்தை பத்தி திருமந்திரத்துல பேசியிருக்காரு அப்படின்னு. 10⁻⁻10க்கும் 10⁻⁻9க்கும் நானோ அளவு கூட வித்தியாசம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப 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 நெருக்கமா அவர் சொன்ன விஷயத்தை தான் இன்னைக்கு மாடர்ன் டே சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இவர் எப்படி ஆட்டம் பத்தி யோசிச்சிருப்பாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சோ இதை ஏன் நம்ம ஆட்டம்னு சொல்றோம் அப்படின்னா, அதை வந்து இன்னொரு பாட்டுல அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. திருமந்திரத்துல இருக்கக்கூடிய 2008வது பாட்டுல அந்த ஆட்டம் பத்தி அவர் சொல்றாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை சொல்லிட்டு இதுக்கு பின்னாடிதான் அவர் வந்து இந்த மேவி சிவன் அப்படிங்கிற பாடலை வந்து சொல்லியிருப்பாரு. அது வந்து 2011ஆவதா இருக்கும். அதுக்கு பின்னாடிதான் அவர் அதை வந்து பேசியிருப்பாரு. நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ இதுல ஏன் நம்ம வந்து இந்த ஜீவன்கிறத ஆட்டமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டுல வந்து அதை சொல்லியிருப்பாரு. அணுவில் அணுவினை ஆதி பிராணை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லாருக்கு அணுவில் அணுவை அணுகலுமாமே அப்படின்னு. என்னடா ஃபுல்லா அணு அணு அணுன்னு இந்த வார்த்தை மட்டும் தான் காதுல கேக்குது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அணுவில் அணுவினை ஆதி பிராணை அப்படின்னா அணுவுக்குள் அணுவாய் இருப்பதும் அவனே ஆதி பிராணமாய் இருப்பதும் அவனே அப்படின்னு அவர் வந்து சிவபெருமான ரெஃபர் பண்றாரு. நீங்க வந்து இந்த இடத்துல சிவன் அப்படிங்கறத வந்து நீங்க ஆட்டம்னு எடுத்துக்கலாம், சிவன்னு எடுத்துக்கலாம். அவர் வந்து இறை நம்பிக்கையோடையும் சொல்லியிருக்காரு, சயின்ஸோடையும் சொல்லியிருக்காரு. சோ 2 வகையிலுமே இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஆட்டம்குள்ள ஆட்டமா இருக்கிறது ஒரு ஆட்டம் தான். இந்த உலகத்தோட பிரபஞ்சத்தோட எல்லாமுமா இருக்கிறது ஒரு ஆட்டம் தான். அதாவது இந்த ஹோல் யூனிவர்ஸுமே ஒரு ஆட்டமானதான் மேடா இருக்கு. ஒரு ஆட்டம்குள்ள ஆட்டமா இருக்கிறது சிவபெருமான் தான். இந்த ஆதி அந்தமுமா இருக்கிறது சிவபெருமான் தான். சோ அவர் வந்து இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவலாவும் சரி சயின்ஸாவும் சரி இதை வந்து டுவலாவே அவர் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா, அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, ஏற்கனவே நான் சொன்ன அந்த அணுவை நீங்க 1000ஆ கூறு போடணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த பாடல் பத்தி பேசினேன். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த பாடல்ல ஒரு ஜீவன் சொல்லுது அணுவதான் அப்படின்னு. அதை எடுத்து நீங்க 1000ஆ கூறு போடணும். அதை எடுத்து 1000ஆ கூறு போட்டீங்கன்னா அது 10⁻⁻9 மீட்டர்ல இருந்தது. சோ அதை வந்து ஃபர்தரா 1000ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா 10⁻⁻12 மீட்டர் நமக்கு கிடைக்கும். சோ இந்த டெரிவேஷனை நீங்க ஒரு பக்கம் ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்த லைன்ல என்ன சொல்றாருன்னா, அணுவில் அணுவினை அணுக வல்லா இருக்கு. ஆட்டம்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆட்டத்தை நீங்க அணுகுறீங்க அப்படின்னா அணுவில் அணுவினை அணுகலுமாமே. நீங்க ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டத்தை அணுகிறது ஒண்ணுதான், நீங்க சிவபெருமான அணுகிறது ஒண்ணுதான். அந்த ஆட்டமா இருக்கிறதே அவருதான். நீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆட்டத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க சிவபெருமான பார்த்துட்டுதான் அர்த்தம் அப்படின்னு ஸ்பிரிச்சுவலான ஒரு டேர்ம்ல இந்த இடத்துல வந்து அவர் சொல்லியிருக்காரு. சோ இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஆட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க, சயின்டிபிக்கா படிக்கிறவங்க ஆட்டம்னு புரிஞ்சுக்கலாம். சிவபெருமான நினைச்சு ஸ்பிரிச்சுவலா படிக்கிறவங்க சிவபெருமான புரிஞ்சுக்கலாம். சோ இதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அணுவை அணுகிறது சிவபெருமான அணுகிறதுக்கு ஈக்குவல். அந்த அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய அணு எப்படி இருக்குன்னா 10⁻⁻12 மீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அணுவுக்குள்ள அணு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடியது நியூக்ளியஸா தான் இருக்கும். ஏன்னா ஆட்டமோட 90% ஆஃப் த ஸ்ட்ரென்த், அந்த மாஸ் அப்படிங்கிறது வந்து நியூக்ளியஸ்ல தான் இருக்கு. அதோட வெயிட் வந்து முக்கியமா நியூக்ளியஸ்ல தான் இருக்கும். அந்த ஆட்டம்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்னு நம்ம நியூக்ளியஸை தான் சொல்லுவோம். இன்னைக்கு மாடர்ன் டே சயின்டிஸ்ட் நியூக்ளியஸோட சைஸ் எவ்வளோன்னு சொல்றாங்கன்னா 10⁻⁻15 மீட்டர். நம்ம திருமூலர் சொல்றது 10⁻⁻12 மீட்டர். யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நெருக்கமான ஒரு சைஸ் கம்பேரிஷன். இன்னைக்கு நியூக்ளியஸ் எவ்வளவு இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களோ, கிட்டத்தட்ட பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆட்டம்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டத்தோட சைஸ் இதுவாதான் இருக்கும்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மாடர்ன் டே சயின்ஸ் நியூக்ளியஸ்க்கு அது ரொம்ப 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 க்ளோஸ் ஆன ஒரு சயின்ஸ். இது மட்டும் இல்லாம இந்த ஆட்டம்குள்ள ஆட்டம் அப்படின்னு அவர் சொல்ற விஷயம் இன்னொன்னாவும் இருக்கலாம். அந்த இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்ட ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குமே யூரோப்ல இருக்கக்கூடிய CERN தெரியும், யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச். இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய லார்ஜ் ஹார்டன் கொலைடர் அப்படின்னு
ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கொலைடருக்குள்ள ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் 2012 நடத்துறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்டா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ஹிக்ஸ் போசான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குட்டி பார்ட்டிகல். இது ஆட்டத்தை விட சின்ன பார்ட்டிகல்ங்கிறத டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. பட் இது என்ன, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இப்ப வரைக்கும் ரிசர்ச் அதை பத்தி போய்கிட்டே தான் இருக்கு. எதுக்குனால இதுக்கு ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னா, முதல்ல 1964ல பீட்டர் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஆட்டம்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூக்ளியஸ் எல்லாம் தாண்டி வேற என்னமோ ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு முதல்ல அவர் சொல்றாரு. ஆனா அதே மாதிரி அவர் சொன்ன காலகட்டத்துல யாருமே இதை பத்தி பெருசா கண்டுக்கல. சோ ஃபர்தரா அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுறாங்க. திருப்பி 2012 ரிசர்ச் பண்ணும்பொழுதுதான் எதேச்சியா ஆட்டம்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூக்ளியஸ் எல்லாம் தாண்டி ஒரு பார்ட்டிகல் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ அவரோட நேம அதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுனால அவருடைய பேரான ஹிக்ஸ் அப்படிங்கறத வச்சு ஹிக்ஸ் போசான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பார்ட்டிகல்ல ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டிகலுக்கு தி காட் பார்ட்டிகல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது இந்த பார்ட்டிகல் தான் தமிழ்ல கடவுள் துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ திருமத்திரத்துல அவர் சொல்லக்கூடிய அந்த ஆட்டத்துக்குள்ள ஆட்டமா இருக்கக்கூடிய பார்ட்டிகல் இந்த கடவுள் துகளாவும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த தியரியா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் ஆட்டத்துக்குள்ள ஆட்டமா இருக்கக்கூடிய பார்ட்டிகளை பாத்தீங்கன்னா நீங்க சிவபெருமானியே பார்த்த மாதிரின்னு அவர் இந்த இடத்துல சொல்றாரு. ஏன் இந்த இடத்துல நான் சிவபெருமான்னு சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி 2-3 பாடல்கள்ல அவர் சிவபெருமானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த அணுவில் அணுவினை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சோ நீங்க திருமந்திரம் ஒரு ஃப்ளோவா படிச்சுட்டு வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த இடத்துல நான் சிவபெருமானை பத்தி பர்டிகுலரா சொல்றேன்னு. சோ அப்படிங்கிறப்போ இந்த கடவுள் துகளா கூட இருக்கலாம் இவர் திருமந்திரத்துல சொன்ன அந்த விஷயம், இல்ல ஆட்டத்துக்குள்ள இருக்க கூட நியூக்ளியஸா கூட இருக்கலாம். பட் இது நியூக்ளியஸா இருந்தாலும் சரி, இல்ல காட் பார்ட்டிகலா இருந்தாலும் சரி, எது எப்படினாலும் இன்னைக்கு 200-300 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு நடுவுல கண்டுபிடிக்கப்படுற ஒரு விஷயத்த 3000 வருஷங்களுக்கு முன்னாடி திருமூலர் ரொம்பவே அசால்ட்டா திருமந்திரத்துல எழுதியிருக்காருன்னா, அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சித்தர்களுடைய ஞானம், அவங்களுடைய சயின்டிபிக் நாலேஜ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய நியூக்ளியர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுற இந்த சர்ன் ஆர்கனைசேஷனுக்கு வெளியில நடராஜரோட ஸ்டாச்சு தான் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடராஜரனுடைய ருத்ர தாண்டவமும் ஆட்டமோட பிஹேவியரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதா, அதாவது ஒரே மாதிரி வைப்ரேஷன்ல அது ரெண்டும் இருக்கிறதா அவங்க நம்புறதுனால சர்ன் ஆர்கனைசேஷன் வெளியில நடராஜர் வச்சிருக்காங்க. பட் இன்னுமே கூட நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள், நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு சயின்டிபிக்கான நாலேஜோட இருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க எல்லாம் கத்து வச்சிருந்தாங்கிறது நமக்கு தெரியல. இப்ப யூரோப்ல இருக்கிறவங்க சிவா தான் ஆட்டம், ஆட்டம் தான் சிவா, ரெண்டும் ஒரே மாதிரி வைப்ரேஷனா இருக்கிறதுனால நாங்க இதை இங்க வச்சிருக்கோம்னு சொன்னா நம்ம நம்புறோம். ஆனா பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி திருமூலர் திருமந்திரத்துல ஆட்டம் தான் சிவா, சிவா தான் ஆட்டம்னு சொன்னா யாரோ வேலை குழப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கிறதா நினைச்சு நம்ம அதை கடந்து போயிடுறோம். சோ நம்ம எப்போ நம்மளுடைய முன்னோர்களை, நம்மளுடைய சித்தர்களை, அவங்களுடைய வழிமுறைகளை ட்ரெஷரா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பல இருந்தே இந்தியா இன்னும் நாளுக்கு நாள் அதிகமா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சோ இத மாதிரி நீங்க வேற ஏதாவது விஷயங்களை பத்தி நான் பேசணும், சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும். என்னடா இந்த சேனல்ல கன்ஃபியூஷன்ஸா நிறைய விஷயம் போஸ்ட் பண்ணாங்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெய்வீகமா போயிட்டு இருந்தது, என்னடா திடீர்னு அவங்க எல்லாம் சித்தர் பக்கம் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தர் வேற ஸ்பிரிச்சுவல் வேற கிடையாது. நீங்க சித்தரோட எந்த லைஃப் எடுத்து பாத்தீங்கன்னாலும், யாரோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னாலும் அவங்க ஸ்பிரிச்சுவலான பாத்துல போய் தான் அந்த சயின்ஸ் அணுகிருப்பாங்க. சோ கடவுள் வேற சயின்ஸ் வேற அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்களா வாழ்ந்த காலகட்டத்துல கடவுள் தான் சயின்ஸ், சயின்ஸ் தான் கடவுள். சோ ரெண்டையுமே ஒன்னா பார்த்தவங்க தான் சித்தர்கள். சோ கடவுளை பத்தி பேசும்போது நம்ம சித்தர்களை பத்தியும் பேசலாமே அப்படின்னு நான் திருமந்திரம் எதிர்ச்சியா படிக்க போய் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் உங்ககிட்ட ரொம்பவே ப்ரௌடா இதை பத்தி ஷேர் பண்ணேன். நான் வேற ஏதாவது விஷயங்களை பத்தி பேசணும்னா, அது தமிழ் கதைகளா இருந்தாலும் சரி, தமிழ் டிவோஷனா இருந்தாலும் சரி, சித்தர்கள் பத்தியா இருந்தாலும் சரி, தமிழை பத்தி எதை பேசணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம பேசலாம்.